விஜயின் கில்லி திரைப்படம் கடந்த வாரம் ரீரிலீஸ் ஆனது. இதில் பல திரையரங்கில் விஜயின் ரசிகர்கள் கில்லி திரைப்படத்தை தற்பொழுது வரை திருவிழா மாதிரி கொண்டாடி வராங்க. இந்த நேரத்தில் படையப்பா வசூலை கில்லி திரைப்படம் தாண்டி விட்டது என்று சொல்லி ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் போட்டிருக்காங்க. அதே சமயம் ரஜினிகாந்த் ரசிகர்கள் படையப்பான் வசூலை கில்லி தொடவே இல்லைன்னு கூட கூறி வந்திருக்காங்க. அது தொட்டிச்சா தொடலையாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்படி இரண்டு தரப்பினரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு ஒரே சண்டையாக போட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் உண்மையான வசூல் விவரம் பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு வெளிவந்த கில்லி திரைப்படம் அப்போது பார்த்தீங்கன்னா 45 கோடிக்கும் மேலே வசூலாகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டில். இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் ரீரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட இதுவரையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 கோடி வரை வசூல் செய்திருக்கு. மொத்தமாக இந்த திரைப்படம் இப்போ வந்து ரீரிலீஸ்லேயும் மொத்தமாக செஞ்ச ரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா 59 கோடி வரை வசூல் சாதனை செஞ்சுருக்குங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனால் அதே எடுத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க படையப்பா திரைப்படம் 1999ஆம் ஆண்டு வெளிவந்த படையப்பா திரைப்படம் 61 கோடி வரை வசூல் செஞ்சிருக்கு. இதன் மூலமாக கில்லி திரைப்படத்தை விட படையப்பா திரைப்படம் தான் வசூலில் இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக இருக்குன்னு கூட அதிகமாக எல்லாம் அழகாக இந்த வசூல் விவரத்தை படுத்தும்படியே தெரிய வருது. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா கில்லி திரைப்படத்தில் இப்போ ரீரிலீஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 59 கோடி வரை வசூல் சாதனை செஞ்சுருக்கு. படையப்பா வந்து இது வரைக்கும் வசூல் சாதனை பார்த்தீங்கன்னா 61 கோடி வரை வசூல் சாதனை செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கோடி ரூபாய் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை வந்து கில்லி திரைப்படம் உடைக்குமா இல்லை இன்னும் ரீலீஸில் வசூல் சாதனைகள் செய்யுமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். படையப்பா சாதனை கில்லி மிஞ்சுதாங்கிறத.